ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மண்டே அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவகாசிலேயே ஃப்ளட் வர அளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது. இந்த கிரவுண்டில் எல்லா பசங்களும் அவ்வளோ கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தண்ணி ஃப்ளோ ஆகி வந்துட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக அந்த பக்கம் வந்து ஏதாவது ஒரு பாண்ட் வந்து ஏதாவது உடஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போவோம். யாருக்காவது ஹெல்ப் வேணும்னாலும் நம்ம வந்து பண்ணலாம். அண்ட் எவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு வந்து பார்ப்போம். ஸோ சிவகாசியில் இப்படி தண்ணி பார்க்குறதுக்கு அதிசயமாக இருக்குது. வாங்க, லெட்ஸ் கோ அண்ட் see. Subscribe for more videos. ஸோ நேற்றே வந்து ஸ்கூலுக்கெலாம் லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தா காலேஜுக்கும் லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மறுபடியும் வீட்டில் தான். பட் ஃபோர்காஸ்டிங் பார்த்தா 2 நாளைக்கு மழை இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே நிறைய மழை இருக்கும் போல் இருக்குது. அப்பா, தண்ணி ரோட்டில் ஃப்ளோ ஆகுது. ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, பட் ஸ்டில் ஃப்ளோ ஆகி வந்துட்டு தான் இருக்குது. இங்கெல்லாம் நிறைய தண்ணி நிற்கிது ரோடில். வண்டியே வந்து பாதி டயர் தண்ணிக்குள்ளே போகும் போல இருக்கு. தண்ணி நிற்குது. இந்த இடத்துல தண்ணி எப்படி ரோட்ல ஃப்ளோ ஆகி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல கம்மிங்க, அந்த இடத்துல இருந்து தண்ணி பாருங்க எப்படி ஃப்ளோ ஆகி முன்னாடி போயிட்டு இருக்கு. சைடுல தான் தண்ணி வருது. இந்த சைடுல இருந்தா தண்ணி நிறைய வந்துட்டு இருக்கு. பாதி டயர் தண்ணிக்குள்ளே போகுது. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 7:30. நேற்று காலையில் ஆரம்பித்த மழை இன்னும் விடாமல் பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதானே தவிர்த்து. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஃபோர்காஸ்டிங் பார்த்தோம்னா இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஹெவியாக இருக்கும்னு தான் இருக்குது. நாளைக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கலெக்டர் வந்து லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு. கண்டிப்பாக தூரத்துலேருந்து வரவங்களுக்குலாம் கண்டிப்பாக வர முடியாது, கஷ்டம்தான். ஸோ
ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, சிவகாசியில் இவ்வளோ மழை பெய்யுறது. அண்டு இன்னொரு பக்கம் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே கஷ்டம் தான் இது. பட் ஸ்டில் ஃபைன், ஓகே, திஸ் இஸ் நேச்சுரல், யூ ஹேவ் டு அக்செப்ட் இட். சி அந்த சைடு பாருங்க. நான் இந்த சைடு காமிக்கிறேன். நிறைய தண்ணி நிற்குது, இல்லை நிறைய தண்ணி இருக்கு. என்ன ஆயுஷ் அந்த பக்கம் காமிங்க. எல்லா பக்கமுமே தண்ணி தான் இன்றைக்கி அருஷ், எல்லா பக்கமுமே இன்றைக்கி வந்து தண்ணி வந்து நல்லா ரொம்பி இருக்குது.
இங்கெல்லாம் பாருங்கள் ரொம்பவே தண்ணி இருக்குது போல இருக்கு. ரொம்ப தண்ணி இருக்குது இங்கெல்லாம் இந்த ஏரியாவில். நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம வீடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு முன்னாடி தண்ணி கிடையாது. ரோடெலாம் போட்டதுனால தண்ணி இல்லை. ஆனால் இருந்தாலும் பாருங்கள் இந்த சைட்லலாம் அவ்வளோ மாதிரி தண்ணி நிற்குது. ஸோ லாஸ்ட் இயர் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ரோடு போடுறதுக்கு முன்னாடி இந்த இடம் எவ்வளோ சகதியாக இருந்துச்சு. நம்ம கார்லாம் மாட்டிக்கிச்சு. நம்ம காரை ரெஸ்கியூ பண்ணோம். பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். அவ்வளோ சகதியாக இருந்துச்சு. ரோடு போட்டதுக்கப்புறம் அது வந்து எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சிவகாசியில் இவ்வளோ மழை பெஞ்சு இவ்வளோ தண்ணி ஓடுறது வந்து ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. ஸோ ஸ்கூல் காலேஜஸ்லாம் லீவ். ஸோ இன்றைக்கி ரெயினை என்ஜாய் பண்ணுவோம். வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருங்க. வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. அம்மா ஏதோ சொல்கிறாங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த அங்கே என்னமோ ஊற்று மாதிரி எப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்கு பாரு அந்த இதுலேருந்து. ஃப்ளோ ஆகுது தண்ணி. இல்லை இல்லை, ஒரு இடத்துல மட்டும் பபுள்ஸ் மாதிரி இப்படி வந்துகிட்டே இருக்குது தண்ணி. அந்த இடத்துல இப்படி பாரு கொஞ்சம் இங்கே பாருங்க. பூமி வந்து தண்ணியை எப்படி அப்சர்வ் பண்ணுது. எல்லாம் பூமி தண்ணி அப்சர்வ் பண்ண பண்ண உள்ளே இருக்கிற காற்றுலாம் வெளியில் வருது. நிறைய பபுள்ஸாக வருது அப்படியே. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அன்பிளான்டு விளாக் தான். திடீர்னு காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா எவ்வளோ தண்ணி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் தான் போயிட்டு வந்தோம். ஸோ ஸ்டே சேஃப். எல்லோரும் வீட்டில் இருங்க. அதுக்கு தான் லீவ் விட்டுருக்காங்க. வெளியில் ரொம்ப மலையில் வர வேண்டாம். இன்றைக்கி மேபி 1 or 2 days இந்த சுச்சுவேஷன் இருக்கும். அண்ட் ஆஃப்டர் தேட் நார்மல் ஆகிடும். ஸோ இட்ஸ் குட். நல்லாவும் ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய வேலை இருக்குது நிற்குது. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன். அண்ட் ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் சேஃப். இங்கெல்லாம் ஒன்றும் அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிடையாது. பட் ஸ்டில் தண்ணி இருக்குது. இது மேபி கிளியர் ஆகிடும் கொஞ்சம் நேரத்தில். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் சுந்தரராஜ். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி. பை.